வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். பங்குனி மாதம் என்கிற இந்த மாதத்திலே நார்மலாக சொல்லுவோம் பங்குனி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெயிலும் இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்து மேஷராசிக்குள்ளே போகணும். அப்போ கோடை காலம் வந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் பங்குனியிலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலங்களிலே மீன ராசியில் உட்கார்றார். தன்னுடைய 4வது இடத்திலே குரு பகவான் வைக்க, அவருடைய ஒரிஜினல் பிளேஸ் சிம்ம ராசிக்குள்ளார கேது இருக்க, சந்திர பகவான் அந்த காலபுருஷனின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தான மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்தில் இருக்க, காலபுருஷனின் 11வது இடம் சூரியனின் 12ஆம் இடமான விரயஸ்தானம் என்கிற கும்ப ராசிக்குள்ளரே செவ்வாய், ராகு, புதன் இவர்கள் குருவினால் பார்க்கப்பட, இவர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கு. அப்படியே இந்த மாதத்தில் பார்க்கும்போது யுகாதி பண்டிகை என்கிற தெலுங்கு வருடப்பிரபு 19ஆம் தேதி இருக்கிறது. அது மட்டுமல்ல, விசேஷமான சர்வ அமாவாசையும் 18ஆம் தேதி வருகிறது. சங்கடஹர சதுர்த்தியும் வருகிறது. ஐயப்பனுக்கு உகந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. இப்படி நல்ல காலகட்டங்கள் இருக்க இந்த மாதத்திலே நம்ம எப்படி ஒரு ராசிக்கும் பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். சிம்ம ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் நாதன் சூரியன் அதிகாரத்துக்கு, தைரியத்துக்கு, மற்றவர்களை வளர்ப்பதற்கு, அந்த கூட்டாக எல்லா முயற்சிகளுக்கும் கரெக்டாக நிற்பதுக்கு சிம்மம் போல் ஆளே கிடையாது. சிங்கிளாக வரும் அப்படிங்கிற வார்த்தைக்கு கரெக்டாக இருக்கும். ஞானகாரகன் என்ற கேது உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துட்டு கரெக்டாக டியூன் பண்ணுவார். இதெல்லாம் பண்ணு, இதை பண்ண வேண்டாம், இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது தான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாலாம் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை. அதுலேயும் அஷ்டமம் அப்படிங்கிற இடம், 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு பயமாக இருந்தாலும் அவர் குடும்பஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதுவே உங்களுக்கு ஏதாவது வழியில் பணத்தை பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறார். ஏன்னா அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உரியவர். அதனால் அவரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் உங்கள் ராசிநாதனும் போய் அந்த அஷ்டமத்தில் உட்காந்துடுறார். 8ஆம் இடத்துல இவர் உட்கார்ந்ததுனால எப்படின்னா அலைச்சல் மூலியமாக உடல் சோர்வு அடைவதற்கான வாய்ப்பு, அது ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூட்டுனால் வரக்கூடிய உடல் டல்னஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அலைச்சலை கம்மி பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த சூட்டை தணிப்பதற்கான பானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இளநீர், நீர்மோர் இதெல்லாம் கரைச்சி சாப்பிட்டுக்கிடுங்க. கொஞ்சம் நிறைய கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிடுங்க. அப்படி எடுத்துட்டேலாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு சூட்டை மெயின்டைன் பண்ணிடும். அப்போ மனசு இந்த சூடு மெயின்டைன் பண்ணுறது எதுக்குன்னா, உள்ள சூடு மண்டை சூடு அப்படின்வாங்க. யோசிக்கவே முடியல சார், ஒரே மண்டை சூடாக இருக்குன்னுவாங்கள்ல, அது குறைஞ்சிச்சுன்னா தான் யோசனை வரும். ஞானகாரகன் இருக்கக்கூடிய அந்த நம்ம எனர்ஜி, அந்த எனர்ஜி கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியது இந்த தாற்பயம். அதனால் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு உரியவர், தொழிலுக்கு உரியவர் தான் அவர். இவரும் இந்த 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிறாரு. இந்த 8ஆம் இடத்துல இவங்க உட்கார்ந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு பரஸ்பரம் பிரியமோட இருப்பீங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். அவருடைய குடும்ப தாம்பத்திய உறவுகள் நல்லபடியாக இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால தன வரவு அப்படிங்கிறத கரெக்டாக மேம்படுத்தி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேமிலியெல்லாம் இருக்கிறோம், ஒய்ஃபு பார்ட்னர் நான் இருக்கிறேன், 2 பேரும் பிஸ்னஸில் நல்லா இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, ஓரளவுக்கு நல்ல ஈல்டிங் இருக்குது, நமக்கு ஓரளவுக்கு பெட்டர் போயிட்டுருக்குது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. தொழிலிலும் நல்ல முன்னேற்றங்களை காட்டக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸஸில் இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு தெளிவாக தெரியுது. அப்போ வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகளையும் லாபத்தை நீங்கள் ஈடுபடலாம். அப்படிங்கிறதுனால இது நல்ல ஒரு மூவாக தான் இருக்கும். அதுபோல் 7ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய், புதன், ராகு இவர்கள் இருக்கிறார்கள். இந்த செவ்வாயும் ராகுவும் பல விஷயத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். குடும்பத்திலையும் சரி, வெளி இடங்களிலும் சரி, வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத காசிப்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தன்னால் போய் அடுத்தவங்ககிட்ட வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது, ஜாமீன் பண்ணுறது,
இதெல்லாம் பிரச்சனையாக மாற்றி இதனால் வரக்கூடிய சிக்கல்களையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுக்கு பிளெஸ்ஸிங் டிஸ்கைஸ் யார் தெரியுமா? குரு 11வது இடத்துலேருந்து பார்த்துடுறாரு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை மணியும் அடிக்கும். தப்பாக பண்ணால் கரெக்டாக மனசு சொல்லும் இதை செய்யக்கூடாதுன்னு. சொன்ன உடனே இது குருவின் மார்க்குன்னு எடுத்துக்கிட்டு அமைதியாகிடுங்க. இல்லைன்னா நான் செஞ்சு தான் பார்ப்பேன்னா மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதத்திலே முக்கியமாக மார்ச் 27ஆம் தேதி ஸ்ரீ ராம நவமி வருகிறது. அன்றைய நாளிலே ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் அகஸ்திய பெருமான் சொன்னது. இதை சொல்லி அவசியம் ஸ்ரீராமரை வழிபடுங்கள். இந்த பானகம்னு சொல்லுவோம், தண்ணி கொஞ்சம் வெள்ளத்தை கரைச்சி கொஞ்சம் ஏலக்காயெல்லாம் போட்டு இஞ்சி சுக்கை பொடிச்சு போட்டுட்டு அதை சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகும்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும், அலைச்சல்கள் தீரும், பல காரியங்கள் தடைகளாக இருக்கிறதுலே அந்த தடைகளெல்லாம் உடைக்கிறதுக்கு இது வழி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்ல மூமெண்ட் நல்லாயிருக்கும். உங்களுடைய வேலையும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாரோடைய ஒழுங்காக சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தின் வெள்ளை இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை நல்ல ஒரு அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயமாக அமையறதுக்கு எளிய உபகாரம் இந்த ஸ்ரீராம நவமி. அதனால் இதை விடாதீங்க, பிடிச்சுக்கிடுங்க. ராமரின் வழிபாட்டினாலும் ஸ்ரீராம மந்திரத்தினாலும் இந்த மாதம் உங்களுக்கு சுபிட்சத்தையும் பலத்தையும் அள்ளித்தரட்டும் என்ற நல்ல பதிவுடன் உங்களை சந்தித்தேன். வாழ்க வளத்துடன்.